ஆ கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் கிரேவி பண்ணி தெரியா? ஓ செஞ்சுட்டா போச்சு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. கத்திரிக்காய்க்கு மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி, கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இது மசாலா நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மீன் பொரிச்சு எடுக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பாக்கெட் வந்து தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகாத்தூள், தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி. இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி எடுத்து வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெயில வந்துட்டு போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே வந்துட்டு வரமிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு எண்ணெயிலே வந்துட்டு நல்லா பொரிட்டோம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு கடுகு எல்லாம். இப்போ நம்ம அந்த தயிர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதில் ஊற்றிங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்துட்டு போட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம தயிரில் இருக்க தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வரும். இந்த தண்ணி எல்லாமே நம்மளுக்கு சுண்டி வரட்டும். இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே வந்துட்டு சுருண்டி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராஜேஷ் லட்சுமி அபிஷேக் சேனலும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.